அல்லேலூயா. பிரபல ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, கடந்த வாரத்துல உடன்படிக்கையின் தேவன் நானும் என் ஆண்டவர் கர்த்தர் மனிதனோடு உடன்படிக்கை செய்து உடன்படிக்கையை காக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வேத புத்தகம் ஒரு கிருபை புத்தகம், ஒரு அன்பின் புத்தகம், குடும்பங்களை குறித்து போதிக்கிற புத்தகம், எத்தனையோ விதமான ஆசீர்வாதத்தின் புத்தகம் என்று நாம் சொல்ல முடியும். நான் சொல்வேன் ஒரு உடன்படிக்கை புத்தகம். பைபிள் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உடன்படிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் அது முக்கியமான 7 உடன்படிக்கைகளை குறித்து உங்களுக்கு தகவல்களை கொடுத்தேன். உடன்படிக்கையின் சாரங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். உடன்படிக்கையை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? ஒரு உடன்படிக்கை ஒருவர் ஆண்டவரோடு கூட அவர் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்தால் எத்தனை தலைமுறையாக பிறக்காத தலைமுறைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்பதையெல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். இந்த உடன்படிக்கையில 2 பகுதி, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம் முதல் 28வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை இயேசு ரத்தத்தினால் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மரணத்தின் மூலமாக உண்டாகிறது. சத்தியங்கள் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கையா? உலகத்தில் விழுந்து கிடக்கிற மக்களை போன்ற வாழ்க்கையா? ஏன் நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்பதை உற்று பார்க்கிற பார்வையை கர்த்தர் கொடுக்கிறார். அதில் ஒன்றுதான் புதிய உடன்படிக்கை. அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அவருடைய ரத்தத்தினால், பாடு மரணத்தினால் ஏற்பட்ட ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை. இந்த ரத்தம் தான், ரத்தத்தில் உண்டான ரத்தத்தை கொண்டு நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். ரத்தத்தில் தான் தேவன் வல்லமை வைத்திருக்கிறார். இந்த ரத்தத்தில் என்ன வல்லமை இருக்கு? இந்த ரத்தத்தில் என்ன எனக்குரிய பிரயோஜனமானவைகள் இருக்கு? இந்த ரத்தம் என்ன செய்யும் என்பதை நாம் அறிவது மிக முக்கியம். ஆடு மாடுகளின் ரத்தம் அல்ல, மனுஷனுடைய ரத்தம் அல்ல, தேவகுமாரன் இயேசுவின் ரத்தம் வல்லமையானது. நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வருகிற மிக முக்கியமான ஒன்று இயேசுவின் ரத்தம். அது புதிய உடன்படிக்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கை வர 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 இன்னும் சில காரியங்களை போதிக்கிற நாட்களில் புதிய உடன்படிக்கை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, நான் கட்டப்படலையே, என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படலையே என்பது என்னுடைய மிக முக்கியமான. நான் கட்டப்படணும், என் ஜனம் கட்டப்படணும், என்னுடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆகையினால சத்தியங்களை தேட ஆண்டவர் கிருபை செய்தார். அதுலதான் ஆண்டவர் புதிய உடன்படிக்கை வந்து செய்திருக்கிறார். புதிய உடன்படிக்கை செய்து அதன் மூலமாக தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு வர வேண்டும். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் வரணும், நம்முடைய வாழ்க்கையில வரணும், நம்முடைய சந்ததி மேல வரணும். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக தான் இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானது, பழைய உடன்படிக்கை என்னன்னா, அது என்ன செய்யும்னா கட்டளைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது கட்டளைகளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்து இதை காத்து நடக்கணும், இதை பார்த்து இதன்படி செய்யணும், இதன்படி நடக்கணும் என்று கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளை பின்பற்றி நடக்கணும். அல்லேலூயா. அந்த கட்டளைகளை காத்து நடக்கணும்னா தண்டனைகள்,
அடிகள், அழிவுகள் நமக்கு வருகிறது என்று அந்த பழைய உடன்படிக்கை சொல்கிறது. நான் சொல்லுவேன்னா 2 காரியத்தை சொல்லுவேன். ஒன்று, என் மகனை சென்னைக்கு நீ இப்படி போகணும் அப்படின்னா போகிறதுக்கு ரூட் எல்லாம் போட்டு கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்படி போ, இப்படி போகாத, அப்படி போ, இப்படி போன்னு இந்த வழிகாட்டுதலை கொடுத்துருப்பேன். அவன் அதை பார்த்து பார்த்து படிச்சு அவனாக்க சென்னை போய் சேரணும். அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்னவென்றால், ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அவரே நம்மை நடத்துகிறார். அப்படின்னா இன்னொன்னு சொல்லுவேன்னா, நான் என் மகனை நானே லகுவா கஷ்டப்பட்டவன் சென்னை போய் சேராம, அவனா தேடி தேடி போகாம நானே சென்னைக்கு அழைத்து கொண்டு போய் விடுகிறேன். இதுதான் புதிய உடன்படிக்கை, லகுவாக்கப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆகையினாலே புதிய உடன்படிக்கையின் காரியங்களை, சரத்துகளை அறிய வேண்டும். அந்த புதிய உடன்படிக்கை இயேசு ரத்தத்தில் இருக்கிறது. ரத்த உடன்படிக்கை. இந்த ரத்தத்தை குறித்த அறிவு நம்முடைய சபைக்கு, நம்முடைய மக்களுக்கு, இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்கு மிக அவசியம். ரத்தம்னா என்ன? என்ன இயேசு கிறிஸ்தவ மார்க்கம் சும்மா ரத்தம் ரத்தம்னே சொல்லிட்டு இருப்பாங்க. நல்ல தோணிக்க ரத்தம் செய்யணும்னு பாடுவாங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சி அந்த காயங்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் கிறிஸ்துவ மார்க்கம் எப்ப பார்த்தாலும் ரத்தம் ரத்தம்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ரத்தத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, நம்முடைய எதிர்காலங்கள் இருக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த ரத்தம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால முதலாவது மனிதனை குறித்து நாம் அறியும். மனித சமுதாயம் எப்படி உண்டாச்சு, மனிதனுடைய நிலைமை என்ன, மனிதனுக்கு ஏன் ரத்தம் தேவைப்படுது, ரத்தம் என்ன செய்யும் என்பதை நாம் அறியணும். எப்போது மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆரிஜினை தேடணும். ஆரிஜின் என்ன சொல்லுது? மனிதன் சமுதாயம் உருவான போது எப்படி இருந்தது, அதற்கு என்ன நிலைமைகள் என்று நாம் அறியணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வந்ததில்லை, பிறந்து வாழ்கிற இந்த நிலைமை இன்னைக்கு. ஆனா இதனுடைய துவக்கம் என்ன? மனித வரலாற்றின் துவக்கம் தாய்ப்பத்திரம் என்ன சொல்லுகிறது? எந்த ஒரு நன்மையும் மூல காரணங்கள் எப்படி இருக்கு? ஆதி மனிதன் உருவாக்கப்பட்டதுல தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆதி மனிதன்ல தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் தானா தொப்பு தொப்புன்னு வரல. இதுக்கு ஒரு பிறப்பிடம் இருக்கிறது. ஆதி மனிதனுடைய காரியங்கள்ல கத்து வைத்திருக்கிற காரியங்களை, மூலங்களை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் மூல காரணங்களை அறியணும். சட்ட திட்டங்கள் என்ன, முன்னால என்ன இருந்தது, அந்த மூல பத்திரத்தில் நாம் இன்னொரு புதிய பத்திரத்தை நம்ம எழுத முடியும். பேசிக் இல்லாம எதையும் வாழ முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு பேசிக் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பேசிக் இருக்கிறது. ஆதி மனிதனை படைத்ததிலிருந்து அந்த பேசிக்கை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆசீர்வாதம்னா பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா ஆசீர்வாதத்தை அங்கதான் பார்க்க முடியும். ஆசீர்வாதம்னா என்னன்னா முதலா ஆசீர்வாதம் ஆதியாகமத்துல தான் துவங்குது. மனிதனை படைத்த காலங்களில தான் ஆசீர்வாதம் துவங்குது. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. எந்த ஒரு காரியத்தை மனிதனுக்கு என்றால் ஒரு காரியம்னா ஆதி மனிதனோட தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா 1:22 வாசிங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள். ஆமென். நல்ல பட்சிகளை, பறவைகளை எல்லாம் அவர் படைச்சிட்டு சொல்றாரு. முதல்ல ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை அவர் பேசுறார். ஆசீர்வாதம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆசீர்வாதம்னா என்னது தெரியாது. ஆசீர்வாதம் என்ன பண்ணும் என்பது இங்கு சொல்லப்படுது. ஆசீர்வாதம்னா என்ன நடக்கும்? முதல்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்லுகிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் என்ன செய்வான்? பலுகுமா, பெருகுமா, நிரப்புமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலுகி பெருகி நிரப்பும்.
நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம்னா என்னன்னா, ஆசீர்வாதத்துக்கு தத்துவம் என்னன்னா பலுகும். கர்த்தருடைய பிள்ளை பலுகி பெருகி நிரம்பும். அந்த வாழ்க்கை தான் ஆசீர்வாதம். இந்த காலையில் அருமையானவர்களே, ஆசீர்வாதம் இருக்கு, என் வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கு, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குன்னா பலுகும் பெருகும் நிரப்பும். இதை நம்ம மனதில் எப்போ ஸ்ட்ராங் வச்சுக்கணும். ஆசீர்வாதம் அந்த வீட்டுல இருக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா அது மிக முக்கியம். இந்த ஆசீர்வாதம் குறையுது, ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் இல்லாம வாழுகிற என்றால் நம்ம சில காரியங்களை நம்ம கண்ணோக்கி பார்க்கணும். ஆதி மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்ம எங்கிருந்து உருவாக்கப்படுகிறோம் என்பதை முதல் துவக்கம் என்ன, நான் எங்கிருந்து வந்தோம், நான் யார் என்பதை முதல்ல அறியும். தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அறிவோம், ஆண்டவர் முதல்ல ஒரு சரீரத்தை உருவாக்குகிறார் மண்ணுல. நம்ம எல்லாரும் சரீரத்தில் இருக்கிறதெல்லாம் மண்ணுல உள்ளது. அதோட பேசிக் எங்கிருந்து வந்தோம்னா மண்ணுல செய்யப்பட்ட சரீரம். ஆண்டவர் சரீரத்தை முதல்ல உண்டாக்குகிறார். இனி ஒரு மனிதனுக்கு சரீரம் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. 3 பகுதிகள் அடங்கிதான் ஒரு மனிதன். அப்ப அந்த மனிதனுக்குள்ள என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். சுவாசம்னா காற்று, ஆவி. அவர் தன்னில் இருந்த ஆவியை, சுவாசத்தை இந்த மனுஷனுடைய நாசியில ஊதுகிறார். ஊதும் போது என்ன நடந்தது என்றால், சரீரத்துக்குள்ள இந்த ஆவி உள்ள போகும்போது இந்த ஆவி சரீரத்துக்குள்ள போய் தங்கணும். தேவன் கொடுக்கிற இந்த ஆவி மனித சரீரத்துக்குள்ளாக போய் தங்கணும். தங்குறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த ஊதுகிற போது சரீரத்துக்குள்ளாக ரத்தம் உண்டாகிறது. சரீரத்தில் ரத்தம் ஓட ஆரம்பிக்குது. இந்த ரத்தத்துக்குள்ளாக இந்த ஆவி உள்ள போகுது. நல்ல கவனிக்க, இந்த சரீரத்துல ரத்தம் ஊதுகிற போது ரத்தம் உண்டாகுது. ஒரே நேரத்துல இந்த ரத்தத்துக்குள்ள ரத்தம் ஓடுகிற எல்லா இடத்திலும் இந்த ஆவி உள்ள பிரவேசிக்குது. இதுதான் நம்முடைய ஆரம்பம். அந்த ஆவி அந்த ரத்தத்துக்குள்ளாக சரீரம் முழுவதிலும் அது தங்குது. நம்ம ஆவி மனுஷன், நம்முடைய சரீரத்தில் ஆவி இருக்கு, ஆவி மனிதன். இது வேற எங்க நீங்க பார்க்க முடியாது. பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது. ஊதுகிறார், ரத்தம் சரீரம் முழுவதும் உருவாக்குற அதே ரத்தத்துக்குள்ள என்ன செய்ய ஆவி உள்ள வருது. எப்படி ஆத்மா வருதுன்னா, ஆவியில் இருக்கிற இந்த ஆவி சரீரத்தை செயல்படுத்துவதற்காக ஆத்மாவாக செயல்படுகிறது. ஆத்மாவின் தன்மை என்னன்னா, அறிவுத்திறன், உணர்ச்சி, சித்தம், நம்மவே முடிவெடுக்கிற இந்த பர்சனாலிட்டி, நம்முடைய ஆளுமை தன்மை, ஆளுகின்ற தன்மை நமக்கு தனித்தனியா உண்டாகும். கவனிக்கிறீங்க, மனுஷன் ஆவியாக இருக்கிறான், அதுக்கு ஒரு சரீரம் உண்டாகுது. இந்த ஆவி ரத்தத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கு. இந்த ரத்தத்துக்குள்ளதான், அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆவி சரீரத்தை செயல்படுத்துவதற்கு, ஒரு தத்துவம் உள்ள ஒரு மனிதனாக, ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரு மனிதனாக செயல்படுவதற்கு ஆத்மாவாக இணைக்கப்படுறான். அந்த ஆத்மாவை தான் சரீரத்தை செயல்படுத்து. ஆமென் சொல்லுவோமா? ஆவி இணைந்த ஆத்மா சரீரத்தோடு ஒரு மனிதனாக மாறுகிறார், செயல்பாடுகள் உண்டாகுது. இதை நீங்க வேதத்திலேக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, முதல் ஒரு வசனத்தை படிப்போம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இப்போது வாசிப்போம். கவனிக்க, மாம்சத்தின் உயிர், ஒரு சரீரத்தில் உயிர் ரத்தத்தில் இருக்கு. இந்த உயிரை தான் நம்ம ஆவி, இந்த உயிர் தான் ஆவி, இந்த உயிரை தான் ஆவினோ ஜீவனோ. ரத்தம் போயிட்டுன்னா ஜீவன் போயிடும், அந்த உயிர் போயிடும். இந்த ரத்தத்துக்குள்ளதான் ஆவி மனிதன் இருக்கிறான்.
அல்லேலூயா. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு. இதை நம்ம விளங்கிக் கொள்வோம். அப்ப நம்முடைய உயிர் எங்க இருக்குன்னா ரத்தத்துக்குள்ள இருக்கு. ரத்தத்துக்குள்ள இருக்கிறது எதுன்னா கர்த்தர் ஊதின காற்று, சுவாசம், ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அவருக்குள்ள இருந்த அந்த ஆவி மனுஷனுக்குள்ள வருது, மண்ணுக்குள்ள வருது, மாம்சத்துக்குள்ள வருது. அந்த ரத்தத்துக்குள்ளதான் அந்த ஜீவனம், காற்று அல்லது ஆவி உள்ள உட்கார்ந்து இருக்கு. ரத்தம் வெளியே போச்சுன்னா ஆவி வெளியே போயிடும். இந்த ஆவியையும் சரீரத்தை இணைக்கிற செயல்பட வைக்கிறதா ஆத்துமா. ஆமென் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப நம்ம ஆதியாகமத்துக்கு வந்துருவோம். ஆதி மனிதனை மண்ணுல உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்கள் கொடுக்கிறார். இப்படி இப்படி நீ வாழணும், இப்படி இப்படி இருக்கணும் என்று முடிவு கொடுத்து சொல்லுகிறார். ஆனா அவன் என்ன செய்கிறான்னா அப்படி அவன் வாழ்கிறது இல்லை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். முதல்ல படைக்கப்பட்ட மனிதன் வெட்கப்படாம இருந்தான். ஆனா எப்படி இருந்தாங்க தெரியுமா? நிர்வாணிகளாக இருந்தாங்க. ஆதியில படைக்கப்பட்ட மனிதன் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படல. காரணம் என்னன்னா அவன் பாவம் செய்யறதுக்கு முந்தின நிலைமை கர்த்தருடைய மகிமை அவனை மூடி இருந்தது. மகிமை என்பது நீங்க நல்லா கவனிக்க, சூரிய வெளிச்சம் நடுப்பகல்ல 12 மணிக்கு சூரியனை பார்த்தா எப்படி பிரகாசமா இருக்குதோ அந்த வெளிச்சத்தை விட அதிகமான வெளிச்சம் தான் மகிமை. தேவனுடைய மகிமை பாவம் செய்யறதுக்கு முந்தின நிலைமையில் இருந்த மனிதனுக்கு வஸ்திரமாக இருந்தது. வஸ்திரம் அதுதான். அதனால அவங்களுக்கு நிர்வாணின்னு சொல்லி தெரியாது. பாவம் செய்யாததுக்கு முன்னால நிர்வாணின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களை படிக்கிற போது ஆதி மனிதனாகிய ஆதாமிட்ட ஏவாளுகிட்ட சர்ப்பம் வஞ்சித்து ஏமாத்தி தேவனுடைய கட்டளை மீற வச்சு அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாள்ல சாவு அநேகருக்கு தெரியாது. இந்த சாவுதான் அநேகருடைய வாழ்க்கை பட்டு கிடக்கிற காரணம். சாகுவே சாவு. இதை புசிக்காத, இதை புசி என்று திட்டமும் தெளிவா சொன்ன பிறகு புசிக்க தகாத காரியத்தை செய்கிறான். அது 1 முதல் 6 வசனங்களை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1:6 படிக்கலாம். 1 முதல் 6 புசித்த உடனே என்ன ஆச்சுன்னு பாருங்க. 7ஆம் வசனம் படிப்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இப்ப கண்ணு திறக்குது. இதுவரைக்கும் கண் அவங்களுக்கு மகிமையில இருந்தாங்க. மகிமை, தேவனுடைய மகிமை உங்களுக்கு வஸ்திரமா இருந்தனால அவங்க நிர்வாணியா இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது. கடவுளுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, பேசுறாங்க, ஆண்டவரோடு கூட நிக்கிறாங்க, பேசுறாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவரோடு கூட தோட்டத்துல உலாவுகிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நிர்வாணி தெரியாது. இப்ப பாருங்க, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். பாருங்க, இதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. நிர்வாணியா இருந்தும் அவங்களுக்கு தெரியாது. பாவம் செய்த பிறகு நிர்வாணியாக மாறுறாங்க. அல்லேலூயா. நிர்வாணிகள் என்று அறிகிறாங்க. நிர்வாணம் என்ன செய்யும்? ஆண்டவருக்கு முன்னால் நிக்க பயப்படுது, வெட்கப்படுது. நிர்வாணம் வெட்கம், பயம், குற்ற உணர்வு, தலகுனிவு, மறைஞ்சு ஒளிஞ்சிருக்க வைக்கிறது. அல்லேலூயா. நல்ல பாவம் ஆதாம் நாம எப்படி எங்கிருந்து வருகிறோம் என்பதை நம்ம ரூட்டை நம்ம புரியும். நல்ல ரூட்டை புரிஞ்சாதான் நாம் விடுதலை பெற முடியும். சத்தியம்தான் விடுதலை கொண்டு வரும். இதை நல்லா கவனிப்போம். ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே முக்கியம். நான் ஞானசம் எடுத்தவங்களுக்கு முக்கியம், இதுவரை ஞானசம் எடுக்காதவங்களுக்கு முக்கியம். இது இந்த உலகத்துல எல்லாருக்குமே முக்கியம். இப்ப நிர்வாணி ஆயிட்டான். அவனுக்கு தெரியுது நான் நிர்வாணி ஆயிட்டேன். இதுவரைக்கும் தெரியல. ஆண்டவர் முன்னால் நின்றுட்டு இருந்தான், ஆண்டவரோடு கூட உலாவினான். இப்ப நிர்வாணி ஆன உடனே என்ன செய்யலாம்? ஒளிகிறான். என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு.
பண்றன்னு அவனுக்கு தெரியல. அதனால என்ன பண்றான்னு பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப படிப்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, தாங்கள் நிர்வாணின்னு காண்கிறாங்க. ஐயோ அவமானமா இருக்கு, நிக்க பயப்படுறாங்க. நிர்வாணத்துல யாரும் நிக்க முடியும்? பாவம் செய்கிறவன் நிர்வாணி ஆகிறான், நிக்க முடியாது. கர்த்தருக்கு முன்னால கண்டிப்பா நிக்க முடியாது. அவன் என்ன பண்றான் பாருங்க, நிக்க முடியாதுன்னு அறிந்து அத்தி இலைகளை தைக்கிறான். அத்தி இலைகளை தைத்து அரை கச்சைகளை உண்டு பண்றாங்க. நல்ல கவனிங்க, இந்த அத்தி இலை ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு பாடத்தை சொல்லித்தருது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அத்தி இலைகள் நிறைய பாடம் சொல்லித்தருது. என்ன பாருங்க, சில இடத்துல எங்களுக்கு இலையில குச்சி வச்சு கோத்து தட்டு மாதிரி செய்திருப்பாங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தட்டுல வாழை இலை வட்டமா வெட்டி வச்சிருப்பாங்க. கிராமங்கள்ல தட்டுல இலையை கிழிச்சு வச்சிருப்பாங்க, டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம். சில சவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாமரை இலைகள் நிறைய இருக்கிற இடங்கள்ல குளத்துல இருந்து அந்த ஏரியில இருந்து தாமரை இலையை எடுத்துட்டு வந்து தட்டுல வச்சு டிஃபன் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. தட்டுல சாப்பாடு வச்சு அதுல குழம்பு ஊத்துவாங்க. ஒரு குழம்பும் இந்த இலை பின்னி வச்ச இலையில கச்ச இலையில ஒரு குழம்பு நிக்காது. மேல சாப்பாடு இருக்கிறது குழம்பெல்லாம் அடியில போகுது. அவ்வளவு ஓட்டையா இருக்கும், அவ்வளவு ஓட்டையா இருக்கும். யோசித்து பாருங்க, இப்போ டெய்லி கர்த்தரை சந்தித்து உலாவுவாங்க. இப்ப ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்தாங்க, செய்த உடனே நிர்வாணின்னு கண்டுட்டாங்க. நிர்வாணமா இருக்கிறோம் என்று வெட்கப்படுறாங்க. வெட்கம் வருது, பயம் வருது. ஐயோ ஆண்டவருக்கு முன்னால் நிக்க முடியாத, வருவாரே ஆண்டவர் வருவாரே வருவாரேன்னு ஓடுறாங்க. அல்லேலூயா, ஓடி ஒளிகிறாங்க. ஒளிஞ்சு அத்தியிலே தைக்கிறாங்க. நல்ல கவனிங்க, யோசித்து பாருங்க. அவனுக்கு பாவம் செய்யறதுன்னு தெரியுது, தப்பு பண்ணிட்டோம், குற்றம் பண்ணிட்டோம், அக்கிரமம் பண்ணிட்டோம் தெரியுது. உடனே அவன் என்ன பண்றான்னா, இந்த இதுக்கு நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு மூடுறதுக்கு பிரயாசப்படுறான். நிர்வாணத்தை மறைக்கணும், தப்ப மறைக்கணும், பாவத்தை மறைக்கணும், அவமானங்களை மறைக்கணும். அதுக்கு அவன் செய்த முயற்சி என்னன்னா, அத்தி இலைகளை தைக்கிறான். அந்த அத்தி இலை 10 செகண்டுக்கு உதவாது. இப்ப தச்சுட்டான் பாருங்க. இப்போ 2 பேரும் வஸ்திரமா போத்தி நிக்கிறாங்க. இன்னும் சொல்லுது வசனம், 7ஆம் வசனத்துல அத்தி இலையில தச்சு போட்டாங்க. இப்ப பாருங்க 8ஆம் வசனத்துல பாருங்க, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பாருங்க, இப்பதான் அத்தியில தச்சாச்சே. நல்லா கவனிக்கிறேன், அத்தியிலே தச்சுட்டாங்க. உடம்ப நல்லா இலை போட்டு தச்சு பின்னி மூடிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் வருகிற போது கர்த்தருக்கு முன்னால நிக்க முடியல, ஓடி ஒளிகிறாங்க, ஓடி ஒளிகிறாங்க. காலையில் அருமையான தேவ பிள்ளைகள், இதுல நிறைய சத்தியங்கள் இருக்கு. நமக்குரிய பாடம் இருக்கிறது, நமக்குரிய லெசன்ஸ் இருக்கிறது. மிக முக்கியம். ஆண்டவருக்கு முன்னால் அவனால் நிக்க முடியல, ஒளிகிறான். அடுத்த வசனத்தை பாருங்க, 10ஆம் வசனம். கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்ப அத்தியில தச்சு பின்னி மூடி போட்டாலும் நிர்வாணம் மறையல. பாவம் செய்கிற ஒரு மனிதன் அவமானத்துக்குள்ள வர்றான். அவன் தேவனுடைய மகிமையான வஸ்திரத்தை களைஞ்சிடறான். இப்பதான் அவன் கண்ணுக்கு தெரியும், நிர்வாணம் ஆயிட்டேன், தேவனுக்கு முன்னால் நிக்க முடியாது. இதுக்கு சட்டை என்ன போட்டாலும் சட்டை ஒண்ணு மறையாது. நிர்வாணம் மறைகிறதுக்கு மனுஷன் எடுக்கிற முயற்சி எல்லாம் வீண். இந்த அத்தியில தைக்கிறதுன்னு சொல்லுது. அவன் அத்தியில தைச்சாங்கன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லா மனுஷனுக்கு தெரியுது
பாவம் பாவம் பாவத்துக்காக பரிகாரத்துக்காக அத்தியலை தைக்கிறது தான் பல மதங்கள், பல மதங்களுடைய மார்க்கங்கள். இதெல்லாம் அத்தியலை தைக்கிறது தான். அங்க ஒன்னும் பாவம் நிவர்த்தி ஆகிறது இல்லை. பாவம் நிவர்த்தியானாத்தான் அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தானாக மனிதனாக எடுத்த முயற்சி எல்லாம் வீணு. அத்தியலை தச்சுட்டு நடக்க முடியாது. பார்த்தா ஆண்டவருக்கு முன்னால் நிக்க முடியாது. எல்லாம் ஒழிச்சுக்கிட்டான், ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் கூட, கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்தவர்கள், நாங்கள் பாவம் செய்து தெரியுது, பாவம் செய்கிறேன், தப்பு பண்றேன்னு தெரியுது. இந்த தப்புகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அத்தியலை தைக்கிறோம். அத்தியலை தைக்கிறது ஒரு நாள் பாவம் போகாது, அந்த நிர்வாணம் மறையாது, குற்றம் மாறாது, தலகுனிவு மாறாது. நம்ம மேல இருக்கிற அந்த இது என்ன செய்யும்னா நாறிட்டே இருக்கும், எங்கேயாவது கிழிச்சுக்கிட்டே தான் இருக்கும், எப்போதும் கிளியெல்லாம் செய்யும். கிறிஸ்துவ மக்களுடைய நல்ல கவனிக்க ரொம்ப முக்கியம். நம்ம பாவம் செய்கிற பாவம் நம்மகிட்ட போகணும்னா அதுக்கு அத்தியலை தச்சா பத்தாது என்று வேதம் சொல்கிறது. அத்தியலைகள் அல்ல பாவத்தை போக்குறதுக்கு வழி. தப்பு பண்ணிட்டு அதை உருட்டுறதுனாலயோ அது அத்தியலை, புரட்டுறதுனாலயோ அது அத்தியலை, சமாளிச்சுக்கிட்டு அப்படி இல்லை இப்படி இல்லை சொல்றதெல்லாம் அத்தியலைகள். அது நிர்வாணத்தை மறைக்காது, பாவம் போகாது. அல்லேலூயா. நல்ல கவனிக்கிறீங்க. அது வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், நான் வாழுகிற ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கலாம், நான் வாழுகிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கலாம், நான் பணம் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கலாம், நான் உழைக்கிற இடத்துல இருக்கலாம். எந்த ரூபத்தில் இருந்தாலும் அத்தியலைகள் தைத்து மறைக்கிறோம். நல்லவர்களா காட்டுறோம் கிறிஸ்டியன் லைஃப். முன்னால ஆண்டவருக்கு முன்னால வந்து நிக்கு நம்ம வந்து இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்கு முன்னால இருக்கிறோம். ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் என்னுடைய வாழ்க்கை இன்னும் கட்டப்பட? கர்த்தர் கண் காணாதவரா? ஜெபம் கேட்க அவருடைய செவி மந்தமா இருக்குதா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளவு கதறணும்? ஏன் ஜெபிக்க பதில் கிடைக்கல? பாவத்தோடு உட்கார்ந்துட்டு மறைச்சு மறைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். போர்வை போட்டாலும் எந்த விதமான கம்பளங்களை போட்டாலும் நிர்வாணம் அறையாது. மிக முக்கியம், மனிதன் தேடுகிற முயற்சிகள் ஒரு பாவத்தை மறைக்கிறது, அந்த தப்பை மறைக்கிறது, இதை பண்றது, இதை மறைச்சு அதை மறைச்சு எதுவும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாகாது. மறைக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை நல்ல கவனிக்க, கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தாருக்கு பல மார்க்கெட்டுகள் சொல்லிக் கொடுத்து ஒண்ணுமே அவனுடைய பாவத்தை போக்காது, அவனுடைய அவமானங்களை நீக்காது, செத்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்காது. உலகத்தில் உள்ள ஆடு மாடுகள் பலிகள் எது செலுத்தினாலும் அவைகள் எல்லாம் அதற்கு ஈடாகாது. ஒரு வசனத்தை திரும்ப படிப்போம். லேவியராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போமா? மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்காக பலிபீடத்திலே பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஒரு ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம். பாவத்தை மறைச்சி 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 கிறிஸ்டியன் லைஃப் செய்யக்கூடாது. மறைக்கிறதெல்லாம் அத்தியலை தான். அது கிளியோ, அது மறைச்சால் கர்த்தருக்கு முன்னால் நிற்க முடியாது. நிர்வாணமாக தான் இருக்கும், அலங்கோலமாக தான் இருக்கும், பயம் நிறைந்ததாக இருக்கும். நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு தானே வர்றேன், கர்த்தருடைய சமூகத்திலானே நான் நிக்கிறேன்னு நான் நினைக்கலாம். கர்த்தருக்கு முன்னால நிக்கணும். அந்த உடன்பாடு, அவரோடு கூட நானும் அவரும், அந்த நிலை நமக்கு உருவாகணும்னா
பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டால் ஒழிய ஆத்துமா சாவு மாறாது. ஒரு மனிதனுக்கு இருக்கிற அழிவு மாறாது. ஒரு மனிதனுடைய பலவீனம் மாறாது. சாவு விலகாது. ஒரு மனிதனுடைய தரித்திரம் விலகாது. ஒரு மனிதனுடைய பிசாசின் அடிமத்தனம் விலகாது. மறைக்கலாம், நிக்க முடியாது. நம்ம நிக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நல்லா தான் பண்ணிட்டு வரேன், ஆராதனை பண்ணிட்டு வரேன், ஜெபம் பண்ணிட்டு வரேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணா போதும், அப்படி இல்ல. எங்க என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுதல் இருக்கிறது, எங்க என்னுடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, எங்க என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, எங்க கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அத்தியில தச்சி மானத்தை அவமானங்களை மறைக்கிறது இல்ல. ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். தேவன் நியமித்த நியமனம். ஆமென் சொல்லுவோமா? இந்த நியமனத்தை யாரும் மாற்ற முடியாது. வேற எது மாத்தினாலும் எல்லாமே அத்தியில தைப்பு தான், உல்டா பண்ணதுதான். அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, புனித நீராடுங்க, அங்க புனித யாத்திரை போங்க, இங்க போங்க. நம்ம என்ன நினைச்சுவோம், ஒண்ணும் தெரியாத மாதிரி தொடச்சிட்டு உட்கார்ந்துருவோம். நோ, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்காக தான் என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய பலியில தான் பாவம் நிவர்த்தி ஆகிறது. பாவத்தை சுமக்கூடாது. பாவம் கொடியது, பாவம் பொல்லாதது. பாவம் ஒரு தாய், ஒரு அம்மா, அவங்களுக்கு குட்டிகள் இருக்க மாதிரி சாவு அதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள பலவீனங்கள், சுகவீனங்கள் இருக்கு. அதற்குள்ள பிசாசின் ஆளுகை இருக்கு. அதற்குள்ள தரித்திரம் இருக்கு. இதுல விடுதலை பெற்று பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டு நான் விடுதலை ஆயிட்டேன்னா இவைகள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக மாறுது. அதைத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நாளை காலையில அறிந்து கொள்வோம், பாவத்துடைய விளைவுகள்ல தான் சாவு இருக்கு. நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம தியானித்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில காணாத 5 காரியங்களை நிறைவேற்றுகிறார். வெளியில பார்க்கிற காயப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், இது தெரியுது. அது உண்மையாகவே சரீரத்தில் ஒரு பாடு இருக்கு. ஆனா அவர் பாவத்தை சுமக்கிறார். பாவத்தை சுமந்து பாவத்துக்கு பரிகாரம் செலுத்துகிறார். கண்ணுக்கு தெரியல. அவர் சுமந்து என்னை ரட்சிப்பை சம்பாதிக்கிறார், என்னை நீதிமானாக மாற்றுகிறார். பாவ பரிகாரம் செய்யப்படணும். அதுக்கு பரிகாரம் என்னன்னா இயேசு ரத்தம் தான். இலவசமா நமக்கு கொடுக்கிறார். இதை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம தயங்கி தயங்கி மூடி மூடி மறைக்க கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவள் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுகிறான். அவன் கட்டப்படுகிறான், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இதுக்கு நீங்க அங்க போங்க இங்க போன்னு ஆண்டவர் சொல்லல. இவ்வளவு ரூபாய் கொடுங்கன்னு சொல்லல. சந்தா கட்டுங்கன்னு சொல்லல. தசமபாகம் கொடுங்கன்னு சொல்லல. பொருத்தனை பண்ணுங்கன்னு சொல்லல. ஆவியை யாரானாலும் என்னிடத்துல புறம்ப தள்ளாத தேவன், என்னண்டைக்கு வாழ அழைக்கிற தேவன். ஒரே ஒரு பரிகாரம், ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம் தான். இதனாலதான் பழைய ஏற்பாட்டுல நலலாட்டமா சொல்லப்பட்டது, பல பலிகள் செலுத்தும்படியாக சொல்லப்பட்டது. லேவியராம் முழுவதும் பாத்தீங்கன்னா பலிகளாக நிரம்பி இருக்கும். கிறிஸ்தவத்தை பார்த்தா பலி பலி, என்னடா ரத்தமா கொட்டுது என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். என்ன கவனிக்கிறீங்க? நம்ம அந்த ரத்தத்தை கொட்டாண்ட ஒரே பரிகாரம், கிருபாதார பலியாக கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுவாமா? ஒரே பலி. அது பிறகு ரத்தம் நம்ம கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம அறியணும். இதுலதான் உடன்படிக்கை இருக்கு. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. புருஷனுக்கு மறைத்துக் கொண்டு கிடக்கிறது, மனைவிக்கு மறைத்துக் கொண்டு கிடக்கிறது, நம்ம பார்ட்னர்ஸுக்கு மறைக்கிறது, நம்ம வேலை செய்யறவங்க மறைக்கிறது. யாருக்கு மறைச்சாலும் அத்தனை அத்தி இலைகள் தான். யாருக்கு முன்னாலும் மறைச்சாலும் அதை விட்டு விலகி அறிக்கை செய்துட்டா அந்த பாவ நிவர்த்தி ஆயிடும். அந்த ரத்தத்தை குறித்து நம்ம சில காரியங்களை இன்னைக்கு அறிய போகிறோம். பாருங்க, ஆடு மாடுகளின் ரத்தம் இதுக்கு நமக்கு ஈடாகுமா? நல்லா கவனிங்க. ஆட்டுக்குள்ள மாட்டுக்குள்ள ரத்தம் இருக்கு, அதுக்குள்ள ஆவி உயிர் இருக்கு.
அது நமக்கு பரிகாரம் கொடுக்குமா? இல்லை, இல்லை. எத்தனையோ ஆடுகள் வெட்டப்பட்டிருக்கு, எத்தனையோ மாடுகள் வெட்டப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63வது வசனம். கர்த்தருக்கு ஆலயம் கட்டி முடிக்கிறார் சாலமோன். ஆலயம் கட்டி முடிச்ச உடனே சமாதான பலிகளாக 22,000 மாடுகள், 22,000 மாடுகளை வெட்டுறான், பலி செலுத்துகிறான். 1,20,000 ஆடுகளை பலியிட்டான். கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எல்லாம் ஆடு வைக்கிற இடங்களை எல்லாம் பாக்குறோம். 100, 150, 200 ஆடுகளை பார்க்கலாம். ஒரு 300 ஆடை பார்த்துட்டுனா அதிசயம். 500 பார்க்கவே முடியாது நம்ம ஆடு வைக்கிற இடத்துல. தமிழ்நாடு முழுவதும் இருக்க ஆட்டையே, உலகம் முழுவதும் இருக்க ஆடுகளை மாடுகளை எல்லாம் வெட்டினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ஈடு இணையாகாது. 1,20,000 ஆடு அன்னைக்கு வெட்டினாலேயே பாவ நிவர்த்தி ஆகல. ஏராளம் மாடுகள் வெட்டப்பட்டுட்டே இருக்கு. நமக்கு பழைய ஏற்பாடு முழுவதும் ஆடு மாடு டெய்லி வெட்டிட்டே தான் இருக்கணும். ஒரு நாள் அது பாவ நிவர்த்தி ஆகாது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எகிப்துல அவங்க விடுதலை ஆகிற அன்னைக்கு நான் நினைக்கிறேன் 30 லட்சம் ஜனங்கள் வெளியே வந்திருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 30 லட்சத்துக்கு எத்தனை குடும்பம் இருந்திருக்கும்? பல லட்சம் குடும்பங்கள் இருந்திருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டை அடிக்கணும். அப்ப எத்தனையோ லட்சம் ஆட்டை ஒரே ராத்திரியில் வெட்டுறாங்க. இப்படி எத்தனையோ முறை பஸ்கா கொண்டாடுறாங்க. ஒரு நாள் பாவ நிவர்த்தி ஆகவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இலவசமா. பாவ நிவர்த்தி ஆனால் தான் வாழ்க்கை கட்டுதல், பாவ நிவர்த்தி ஆனால் தான் ஆசீர்வாதம். பாவ நிவர்த்தி ஆகலைன்னா இன்னைக்கு நமக்கு தெரியாது. பாவ பரிகாரம் செய்யணும். மனுஷனுடைய நல்ல கவனிக்க, ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. அப்ப ரத்த சிந்துறதுக்கு ஆடு மாடு ரத்தம் எல்லாம் பத்தாது. என்ன போல இருக்கிறவனுடைய ஒரு ரத்தம் நல்ல கவனிக்க, என்னுடைய சரீரத்துல என்னுடைய ரத்தம் இருக்கு. என்னுடைய ரத்தத்துக்குள்ள என்னுடைய உயிர், என்னுடைய ஆவி இருக்கு. என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் எனக்குள்ள இருக்கு. இதை இன்னொருத்தருக்கு பலியாக கொடுத்தாலும் பாவம் தீராது. ஒரு சின்ன சில்லற காசுக்குள்ள பரிகாரமும் அதுல ஈடாகாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன? அதுலயே அவ்வளவு பவர், அவ்வளவு வல்லமை. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன ரத்தம்னா கன்னிமரியாளுடைய ரத்தம் இல்ல, யோசேப்புடைய ரத்தம் அல்ல. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் வந்து அவங்க பெற்றோருடைய ரத்தம் அல்ல. இது பிதாவின் சித்தத்தினால் உண்டான குழந்தை. அந்த ரத்தம் பரலோக தேவனுடைய ரத்தம், சர்வ வல்லமையுள்ள ரத்தம். அந்த ரத்தம் தான், அந்த ஆவிதான், அந்த ஆவியானவர் தான், அந்த ஜீவன் தான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தது. வார்த்தையினால உருவாக்குச்சு. நல்ல கவனிக்கிறீங்க. ஆற்றல் மிகுந்த வல்லமையுள்ள ரத்தம் இயேசு ரத்தம். நம்ம இந்த உலகத்துல எந்த ரத்தமும் அதுக்கு ஒப்பிட முடியாது. விலையேறப்பட்டது. பாவ நிவர்த்தி செய்வதற்கு மிகுந்த பொருத்தமானது இயேசு ரத்தம் மட்டுமே. ஒன்றே ஒன்றுதான். உலகத்துல எந்த ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. ரத்தம் சிந்திதான் ஆகணும். அதான் மீட்பின் வழி. ஒரு மனிதன் எப்படி மீட்கப்படணும், ஒரு மனிதன், ஒரு குடும்பம் எப்படி மீட்கப்படணும், ரத்தம் சிந்தப்படணும். நம்ம யாரும் ரத்தம் சிந்துறது இல்லை, நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை விசுவாசிக்கணும். அந்த ரத்தத்துல வல்லமை. மனுஷ ரத்தம் இல்ல, தெய்வ ரத்தம். தேவனுடைய ஜீவன் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தது. அந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் தான் என்னுடைய பாவத்தை முறிக்கும், என் பாவம் வரை என்னை சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த ரத்தத்தை விசுவாசித்து எனக்குள்ள இருக்கிற அந்த பாவ உணர்வு, பாவ சிந்தனை, பாவ எண்ணம், பாவ ஈடுபாடு என்னை விட்டு என்று விலகிறதோ, ஆத்தும
என்றைக்கு சுத்திகரிப்பு உண்டாகிறதோ அன்றைக்கு வாழ்வடைவோம். அன்றைக்கு நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு முன்னால் நிற்க வைக்கும். கிருபாசனத்தண்டைக்கு அருகிலே கொண்டு செல்லும். கர்த்தருடைய பக்கத்தில் கொண்டு போவது. பாவம் நிவர்த்தி செய்யப்பட்ட போது நம்ம ஆண்டவர் அருகில போக முடியும். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவங்களா இருந்துட்டு எவ்வளவு அத்தி இலைகளை தச்சு மறைச்சு உல்டா பண்ணி அங்க பண்ணி இங்க பண்ணி வாழுகிறோம். வாழ்வடைவதில்லை. ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம். நமக்கு இலவசமா நம்முடைய ஆண்டவர் நமக்கு ரத்தம் சிந்தி ரட்சிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. நீதிமானின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவருக்கு முன்னால் என்ன கேட்டால் கிடைக்குது. கட்டப்படுகிறோம். பாவத்தோடு வந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு முன்னால் இல்ல, நம்முடைய பாவங்கள் அவரை மறைக்குது. பாவ நிவர்த்தி தேவை. பாவம் மறைக்கப்படக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன். ஒரு ஆண் மறைக்கலாம், ஒரு பெண் மறைக்கலாம். நீ எவ்வளவு நாள் மறைச்சாலும் சரி, அத்தியில தைக்கிற உன் நிர்வாணம் ஆண்டவருக்கு முன்னால் நிக்க விடாது. உன் குற்ற மனசாட்சி தேவ முன்னால் நிக்க விடாது. அக்கிரமங்கள் தேவனுக்கு முன்னால் நிக்க விடாது. அல்லேலூயா. யோபுவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 20:11. அவன் எலும்புகள் அவன் வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்தது. அவனோடு மண்ணிலே படித்துக் கொள்ளும். பாருங்க, ஒரு வால வயதிலிருந்தே வாலிபன், நீ செய்கிற பாவம் உனக்கு லகுவா தெரியலாம், ஆனா அது அவனுடைய வாழ்க்கை ஆப்போய்க்குது. உன் வாழ்க்கை பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிற பாவம் கொடூரமானது. அது சாவ கொடுக்கும், நரகத்தை கொடுக்கும். நரகம் நமக்கு செய்வதில்லை, தள்ளப்பட்ட தூதர்களுக்கு என்று செய்யப்பட்டதா நரகம். நரகத்தில் தள்ளப்படுகிறதுக்கு காரணமாக கூட அதுக்கு நீங்க இளம் வயதிலே செய்கிற பாவம் எலும்புல படுத்து கிடக்குது. நிவர்த்தி செய்யப்பட்டா எலும்புல இருக்காது. எலும்புல இருந்தா என்ன நடக்கும்? வியாதியாகும், சரீரம் பலவீனமாகும், நோய்களை கொள்ளும். நல்ல கவனிங்க, இதுதான் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டுடும். அது உடம்புல இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் சுமக்கூடாது. அந்த பாவம் செய்கிற போது நிர்வாணம் இதெல்லாம் இருக்கு, அவமானம், பயம், தைரியம் இருக்காது. ஒரு விதமா கலக்கமா இருக்கும், லைஃபே கலக்கமா இருக்கும். ஏன்னா பாவம் போகல. பாவம் போயிட்டு தைரியமா இருக்கும், ஒரு புது பலனாக மாறிடும். எந்த இடத்துல தைரியமா நிற்க முடியும்? அத்தியில தச்சுக்கிட்டு மறைஞ்சு ஒழிந்து இருக்காண்டா, பதுங்காண்டா, தைரியமாக நிற்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மிக முக்கியம். நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் பாவத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமா? பாவத்தை அறிக்கைட்டு அதை விட்டு நான் மிகுந்த தைரியத்தோடு வாழ்கிறேனா? அங்கதான் உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படுதல் உண்டாகுது, நோயற்ற வாழ்க்கை உண்டாகுது. 5 விதமான ஆசீர்வாதங்கள் வருது. பாவம் போயிட்டுனா அதே போல விசுவாச சாபம் விலகுது. நம்ம பார்த்தோம், கலாத்தியர் 3:13-14 வசனங்களை நம்ம வாசித்தோம். கிறிஸ்து நமக்காக சாபமாகிறார். சாபம், அந்த சாபம் நமக்காக செய்தது. அவர் சாபமானதுனால அந்த சாபம் எனக்காக, என் விடுதலைக்காக என்று ஏற்றுக்கொள்ள உரிமை கொள்ளுகிற, உரிமை பாராட்டி சொந்த பாராட்டுகிற போது என் சாபம் விலகுனா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட 7 ஆசீர்வாதங்கள் என் வீட்டுக்கு வருது, என் வாழ்க்கைக்கு வருது, என் பிள்ளைகளுக்கு வருது. அதுல 7 ஆசீர்வாதங்கள் உள்ளது. உன்னை மிக பெருக பண்ணுவேன்றார். ஒரு குழந்தை இல்லாதவனை பெருக பண்றார். இந்த ஆசீர்வாதம் வீட்டுக்கு வருது. சாபம் விலகணும். பாவம் விலகுனாத்தான் பாவத்தின் விளைவுல சாபம் இருக்கு. அந்த ஃபேமிலி தான், அந்த தாய்க்கு பிள்ளை சாபம். 7 விதமான ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டுக்கு வருது, பிறக்காத தலைமுறைகளுக்கு வருகிறது. இதை நாம் புரிந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 7 ஆசீர்வாதம் மட்டுமில்ல, ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருது. ஆவிக்குரிய அபிஷேகங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆவியின் வல்லமையோடு கூட இந்த உலகத்தில் நடக்க, காரியங்களை ஜெயிக்க
ஆவின் வரங்கள், ஆவின் வல்லமைகள் நமக்கு கொடுக்கப்படுது. வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள், சுகமாக்குற வல்லமைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இது எங்க கிடைக்குன்னா பாவ நிவர்த்தியாக்கப்படுகிற போது இவைகள் நமக்கு உண்டாகும். மூன்றாவது சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. எலும்பில் இருக்க பாவம் விலகிற போது சுகம் உண்டாகிறது. எந்த வியாதி சுகமாக்குவோம்? இந்த சத்தியத்தை நீங்க அறியணும். பாவத்தை விலக்கி அதுக்கு பரிகாரம் என்ன? இயேசு ரத்தத்தினால அந்த பாவ நிவர்த்தி உண்டாக்கணும். எனக்கு நீங்க ஆண்டவரே சிலுவையில எனக்காக நீ சம்பாதித்த அந்த கரை செலுத்தின அந்த பாவம் என்னோட விலகணும். அல்லேலூயா. பிசாசுடைய உடன்படிக்கை முறிக்கப்படணும். இன்னைக்கும் பிசாசை தலைமையாக கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்ல. அங்க சாபம் இருக்கு. விக்கிரங்களோடும் விக்கிர பலிகளோடும் ஒத்து போகிறவர்கள் அதை முறிக்கணும். நீ வாழ்வடைவாய். சாபம் முறியணும், வாழ்வடைவாய். பிசாசின் ஆளுகை முறியணும், வாழ்வடைவாய். தரித்திரம் முறியணும், வாழ்வடைவாய். இது பாவ நிவர்த்தி ஆகிற போது தரித்திரங்கள் மாறும், ஐஸ்வர்யங்கள் தானா மதகுக்கு திறந்து மாறும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில கர்த்தர் வார்த்தை என்னோடு கூட தியானிக்கிறதே பிள்ளைகள் அறிந்து கொள்வோம். இப்போ நிர்வாணமா இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்றதே தெரியாது. கிடைச்ச இலை அதான் கண்ணு முன்னால, வஸ்திரத்துக்கு என்ன பண்றது? ஆண்டவருக்கு முன்னால் நிக்கணுமே. அவன் தான் இலையெல்லாம் பிச்சு குடுக்கி குச்சி வச்சு தச்சு எடுத்து ஓத்திட்டு நிக்கிறான். ஆனால் நிர்வாண மறையவும் ஒளிஞ்சு நிற்கிறான். ஆண்டவர் என்ன செய்தாராம்? 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தாராம்? தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ரட்சிப்பின் திட்டம் மனுஷனுடைய திட்டம் அல்ல. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய திட்டம். ஒரு நிர்வாணம் மூடப்படணும், பாவம் மூடப்படணும், செய்த பாவங்கள் பரிகரிக்க மன்னிக்கப்படணும், பாவ நிவர்த்தி உண்டாகணும்னா கர்த்தர் தான் நமக்கு அதுக்கு பதில் சொல்லணும். இவனால பண்ண முடியாது, இவன் பண்ணுனா அத்தனையும் அத்தி இலையாக இருக்கும். இவன் கர்த்தர் நினைச்சுக்கிறான்னா அங்க சில ஆடுகள் அடிச்சிருக்காரு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அன்னைக்கே ஆட்டுக்குட்டி ஒன்று அடிக்கப்பட்டிருக்கு, ஆடு அடிக்கப்பட்டிருக்கு. அதுல 6 விதமான சத்தியம் இருக்கு. அவர் தோல் உடைகளை கொடுத்தாருன்னு சிம்பிளா எழுதியிருந்தாலும் ஆழமான 6 சத்தியங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்ல தைரியமா நீதிமானா சுத்தமா வாழ்றதுக்கு நமக்கு ஆத்தும பாவ நிவர்த்தி தேவை. நம்ம அது மட்டும் கிடைக்கிறது இல்லை, இந்த உலகத்துல இழந்து நிற்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிப்போம். இதுக்கு முன்னால் எந்த வருடத்துல எப்போது இருந்தெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டு வெளியே தெரியாம மறைஞ்சி அத்தியில தச்சு இத்தனை காலங்கள் நாம் வாழ்ந்திருக்கலாம். எந்த ரூபத்துல எந்த இடத்துல ஆனாலும் 10 ரூபாய் லாபத்துக்காக, பலவிதமான நன்மைகளுக்காக, பலவிதமான சுகங்களுக்காக, எனக்கு என்று நான் செய்த எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு சுமந்து கொண்டு வந்திருந்தாலும் இன்றைக்கு பாவ நிவர்த்தி நமக்கு தேவை. இந்த ஆத்மா பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு செத்து கொண்டிருக்கிறது, வாழ்க்கை பட்டு கொண்டிருக்கிறது, குடும்பம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்கிறது. இவைகளுக்கு நிவர்த்தி கிருபாதார பலியாக ஒரே ஒரு தெய்வம், மாசற்ற தெய்வம், குற்றம் செய்யாத தெய்வம், நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்னை கழுவ வேண்டும். எனக்கு இன்னைக்கு பாவ நிவர்த்தி இந்த காரியங்களுக்கு எனக்கு வேண்டும். ஆண்டவரே எனக்கு அந்த பாவ நிவர்த்தியை தாரும். கேட்டு பாருங்க, வாழ்க்கை துளிர்க்குதா இல்லையா, நீ ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா இல்லையா என்பதற்கு பைபிள் சேலஞ்ச் சொல்லுகிறது. நான் சேலஞ்சாக சொல்லுவேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுதலுக்கு இதுல இருக்க லாபம் அற்பம். நீங்க இந்த அற்பத்தை காட்டி பாவ நிவர்த்தி செய்யாமல் வாழ்கிற வாழ்க்கையினால அநேக பெரிய ஆசீர்வாதங்களை தலைமுறையாக
நாம் பார்க்காத பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கிறோம். பரிதாபமாக இருக்கிறோம். வெறுங்கையாக இருக்கிறோம். துக்கத்தோடு இருக்கிறோம். வேதனையோடு இருக்கிறோம். பாவ நிவர்த்தி முக்கியம். அல்லேலூயா. அந்த விலையேறப்பட்ட ரத்தம் என் மேல விழட்ட ஐயா. கேட்கணும், நீர் எனக்காக சம்பாதித்த அந்த ரத்தத்தினுடைய விடுதலை எனக்கு வேணும். நான் பாவத்தை அறிக்கை எடுக்கிறேன். அது என்ன விட்டு விலகணும்ப்பா. ஆசி வைக்கப்படுவதற்கு இதை வச்சு நான் மறைச்சு வச்சிருந்தா வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே உங்கள் செவிகளுக்கு அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் இதெல்லாம் வச்சுட்டு எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. அழுதாலும் புரண்டாலும் கண்ணீர் விட்டாலும் உபவாசித்தாலும் இந்த பாவம் நிவர்த்தியான பிறகு ஜெபம் பண்ணி பாருங்க. பாவத்தை மறைச்சு அத்தியில தச்சு வாழுகிற வாழ்க்கையை விட்டு வெளியில வாங்க. ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் நாளிலே நமக்கு கட்டளையிடுகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நமக்கு மாத்திரமல்ல, நம் தலைமுறைகளுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார்.